நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் சிறப்புமிக்க வழிபாடாக சொல்லக்கூடியது பௌர்ணமி நாளில் மலையை சுற்றி வந்து வழிபடக்கூடிய கிரிவல வழிபாடு தாங்க. பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நாளில் கிரிவலம் வருவதற்கு என குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் கிரிவல வழிபாட்டை நம்ம செஞ்சோம்னா அதற்கான முழு பலனையும் நம்மளால் முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் திருவண்ணாமலையில் எந்த நாளில் எந்த நேரத்தில் நம்ம கிரிவலத்தை தொடங்க வேணும், கிரிவலம் தொடங்கக்கூடிய முறை என்ன என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கு வரக்கூடியது நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலை தாங்க. திருவண்ணாமலையில் வருஷத்தில் எல்லா நாட்களிலுமே கிரிவலம் வந்து அருணாச்சலேஸ்வரரை வழிபடலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் வந்து வழிபடுவது மிக உயர்வான வழிபாடாக சொல்லப்படுதுங்க. பௌர்ணமி நாளில் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது தேவர்களும் ரிஷிகளும் சித்த புருஷர்களும் கூட அரூப வடிவில் கிரிவலம் வந்து வழிபடுவாங்க, அண்ணாமலையாரை வழிபடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடிக்கு 108 சிவலிங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. அதே போல் 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் என்று சொல்லக்கூடிய 8 விதமான லிங்கங்கள் மற்றும் 98 கோவில்கள் அமைஞ்சிருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜீவ சமாதிகள், தீர்த்தங்கள் போன்றவை அமைஞ்சிருக்குதுங்க. இவை அனைத்தையுமே நம்ம வழிபட்டு கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையின் வடிவமாக வீற்றிருப்பதாக நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அண்ணாமலையை தரிசித்தபடி ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை மனதார சொல்லி கொண்டு கிரிவலம் வந்தோம்னா அண்ணாமலையாருடைய அருளால் அனைத்து விதமான நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. பௌர்ணமி நாளில் தெய்வீக சக்தி மற்றும் மருத்துவ குணங்கள் அதிகமாக அண்ணாமலை மீது பட்டு தெரிக்கக்கூடிய சந்திர கதிர்கள் அந்த சமயத்தில் நாமும் கிரிவலம் வரும்போது நம்ம மீது படுவதனால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள், சாபங்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள், கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னும் ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதற்கான நேரத்தில் நம்ம மலையை வலம் வந்து வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான ஏற்ற நாள் மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகமானது அறிவிச்சிருக்குதுங்க. 2025ஆம் ஆண்டில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி மார்கழி மாத பௌர்ணமியாகும். அதன்படி பார்த்திங்கன்னா வருகிற 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:45 மணிக்கு பௌர்ணமி திதி தொடங்கி 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:43 மணியோடு பௌர்ணமி திதியானது நிறைவடைதுங்க. இந்த நேரத்தில் மலையே சிவனாக வணங்கக்கூடிய 14 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அண்ணாமலையை பக்தர்கள் வலம் வரலாம் அப்படின்னு அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதற்கு எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது எல்லாத்தை விட சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அந்த வகையில் நம்ம கிரிவலம் எப்படி போக வேணும், நம்ம கிரிவலம் போகும்போது தரிசிக்க வேண்டிய தெய்வங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சிவாலயங்களில் அக்னித்தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆலய அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமுலை அம்பிகையும் தரிசனம் செய்வது எவ்வளவு சிறப்பானதோ அதை விட ஆனந்தத்தை தரக்கூடியது. அதே அளவு இறைவனை மனதில் நினைத்து கொண்டு இந்த மலையை நம்ம கிரிவலம் வருவது தாங்க. நம்ம இப்படி கிரிவலம் வருவதனால நம்முடைய உள்ளமும் உடலும் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே கிரிவலம் செல்வதற்கு எல்லா நாட்களுமே ஏற்ற நாட்கள் தாங்க. எல்லாத்தையும் விட பௌர்ணமி நாளில் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
திருவண்ணாமலையில் கிரிவல வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான வழிபாடாகுங்க. மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எக்கோண வடிவில் 8 சிவலிங்கங்களானது அமைஞ்சிருப்பது. அது என்னன்னு பார்த்தோம்னா இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிய லிங்கம் என அஷ்டலிங்கங்களானது கிரிவல பாதையில் அமைஞ்சிருப்பது ரொம்பவே சிறப்புக்குரிய விஷயமாகுங்க. இதில் ஒவ்வொரு லிங்கத்திற்கு ஒரு சிறப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்களானது அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில்கள், ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையில் நம்ம கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேஷாஸ்திரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சூரத்குமார் போன்றோர் ஆசிரங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. இங்கு பக்தர்கள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடி முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து தங்குவதற்கான வசதியும் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்போது நிறைமாத கர்ப்பிணி எப்படி ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போது தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு செல்வாங்களோ அதே போல் கிரிவலம் நம்ம போகும்போது நம்முடைய மனதில் சிவபெருமானை மட்டும் நினைத்து கொண்டு அவருடைய திருப்பெயரை மட்டும் உச்சரித்து கொண்டு அவருடைய திருநாமத்தை மட்டும் நம்ம பக்தியோடு உச்சரித்து கொண்டு போக வேணுங்க. கிரிவலம் நம்ம போகும்போது வழியில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு நம்ம அன்னம் விட வேணுங்க. இல்லை என்றால் இனிப்பு பொருட்களை நம்ம வைத்தாலே போதுங்க, பெரும் புண்ணியமானது நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எத்தனாயிரம் எறும்புகளுக்கு உணவு வைக்கிறோமோ அத்தனாயிரம் உயிர்களுக்கு நம்ம உணவிட்ட புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்குங்க. மேலுமே நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூத நாராயணரை நம்ம முதல்ல தரிசித்து அவரிடம் நம்ம அனுமதியை வாங்க வேணுங்க. பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையில் காவல் தெய்வமாக சொல்லப்படுறாரு. அவரை நம்ம வணங்கிய பின்னாடி வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை முதல்ல வணங்க வேணுங்க. அதற்கு பின்னாடி ஆலயம் போய் அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் நம்ம தரிசனம் செய்ய வேணும். அதற்கு பிறகு கோவில் ராஜகோபுரத்தை நம்ம வணங்கிவிட்டு கிரிவல பாதையான 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மலையை நம்ம வலம் வர தொடங்க வேணுங்க. இப்படித்தாங்க நம்ம கிரிவலத்தை முதல்ல தொடங்க வேணும். அதுதான் நியதியும் கூட. திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கு வரக்கூடியது அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையும் பௌர்ணமி நாளில் மலையை வலம் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடுவதுந்தாங்க. பௌர்ணமி மட்டுமில்லை, எந்த நாளில் எந்த நேரத்தில் திருவண்ணாமலை போய் பார்த்தாலும் சரிங்க, ஏதாவது ஒரு சில பக்தர்கள் கிரிவலம் சென்று கொண்டு தான் இன்றளவுமே இருந்துட்டு வராங்க. அதனால தான் ரொம்பவே அதிகமான அளவிலான பக்தர்கள் வருவதனால பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமாக சொல்லப்படுதுங்க. கடந்த 25 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை மாதந்தோறும் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்படி ஒவ்வொரு முறையும் கிரிவலம் வரக்கூடியவங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே கொண்டிருப்பதனால இதனுடைய மகிமையும் ஆற்றலையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரிவலம் போவதால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகளானது அதிகரிக்கும் என்பதையும் தாண்டி சித்தர்களுடைய தரிசனம் பெறுவதற்கும் அண்ணாமலையார் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக மீண்டும் மீண்டும் கிரிவலம் வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையானது அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது 4 யுகங்களிலுமே நடைபெற்று வருவதால் ஸ்தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது. திருவண்ணாமலையில் நம்ம மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கமாக நடக்க வேணும். ஏன்னா மலையை ஒட்டி இருக்கக்கூடிய வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. கிரிவலம் போகும்போது பஞ்சராஷ்டிர மந்திரத்தையே, அதாவது ஓம் நமச்சிவாய சிவாய நம என்ற மந்திரத்தை நம்ம எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நம்ம உச்சரிச்சுட்டே போக வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமுறைகளில் தேவாரம் திருவாசகத்தை நம்ம
உச்சரிக்க வேணுங்க. அதை தவிர வேறு எதையுமே நம்ம பேசக்கூடாது. கிரிவலம் போகும்போது நிதானமாக நம்ம நடக்க வேணும். அவசரமாகவோ வேகமாகவோ மற்றவங்களை இடித்து கொண்டோ நம்ம போகக்கூடாதுங்க. இந்த மலையினோட சுற்றளவு 14 கிலோமீட்டர் ஆகுங்க. இந்த மலையில் இன்றுமே பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.